நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கு ஒரு குட் நியூஸ் ஒன்று சொல்லியிருக்கிறாரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள். இது மட்டும் இல்லாமல் பிரதமர் மோடி அவர்கள்ட்ட ஃபோனை போட்டு பேசியிருக்கிறார் ட்ரம்ப் அவர்கள். அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா பதற வைத்த பங்காளிஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவும் சீனாவும் ஒரு முக்கியமான சம்பவத்தை ஒன்று செஞ்சுருக்காங்க. இந்த நேரத்தில் இப்படியா அப்படின்னு சொல்லி உலக நாடுகள் எல்லாம் கதற ஆரம்பிச்சிருக்காங்க நண்பர்களே. அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தொடர்ந்து ரஷ்யா சம்பந்தமான ஒரு முக்கியமான செய்தி மெயின் பாயிண்ட்லேயே அடிச்சிருக்காங்க ரஷ்யா. இனி கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்த்துட்டு இருக்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க, தயவு செஞ்சு நீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் நீங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்கனாலும் நம்முடைய பேஜை உடனடியாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன நண்பர்களே, ஃபாலோ பண்ணிட்டீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தை தீவிரமாக நடைபெற்று வருது. தற்போது இந்திய பொருட்களுக்கு அமெரிக்க அரசாங்கம் 50% இறக்குமதி வரியை விதிச்சிருக்கு. முதல் கட்டமாக 25% வரியையும் அதுக்கப்புறமா கூடுதலாக 25% வரியையும் அமெரிக்கா இந்தியா மேலே விதித்தது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இதன் மூலம் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா 50% வரியை விதிக்குது. இது இந்தியாவை சேர்ந்த ஜவுளி உற்பத்தியாளர்கள், தோல் பொருள் சம்பந்தப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள், நகை மற்றும் நவரத்ன துறைகளை சேர்ந்தவர்களுக்கு பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்துச்சு. குறிப்பாக தமிழ்நாட்டில் திருப்பூர், கரூர், ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த ஜவுளி உற்பத்தியாளர்கள் பெருமளவுல அமெரிக்க சந்தையையும் அமெரிக்க வாடிக்கையாளர்களையும் கொண்டுதான் தொழிலையே நடத்திட்டு வர்றாங்க. இந்த 50% இறக்குமதி வரி இவர்களுடைய தொழிலையே முடங்கி போக செஞ்சிருக்கு. லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயத்தில் இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இப்பேற்பட்ட சூழலில் தான் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே மிக தீவிரமாக வர்த்தக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. தற்போது 50% வரி விதிக்கப்பட்டிருக்கு இல்லையா? இப்பேற்பட்ட சூழலில் தான் 15லேருந்து 16% இந்த இறக்குமதி வரி அப்படிங்கிறது குறைக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. சில வாரங்களுக்கு முன்னாடி தான் தலைமை பொருளாதார ஆலோசகரான ஆனந்த நாகேஸ்வரன் இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தை விரைவில் ஒரு நல்ல முடிவை எட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அடுத்த 2 மாதங்களுக்குள்ள இந்திய பொருட்களுக்கு விதிக்கப்படும் வரி கணிசமான அளவு குறையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் அவர் வெளிப்படுத்தியிருந்தார். இப்பேற்பட்ட சூழலில் தான் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்காவுடைய இறக்குமதி வரி அப்படிங்கிறது 15 அல்லது 16% அப்படின்னு குறைக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் தொலைபேசியில் பேசியதாகவும் அப்போது விரைவில் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை கணிசமான அளவு குறைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை காரணம் காட்டி தான் கூடுதலாக 25% வரியை விதித்தார். அதனால் இந்த அனைத்து சூழல்களுமே இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் ஏற்பட்டு இந்திய பொருட்களுக்கான வரி குறைவதற்கு ஒரு சாதகமான சூழல் உண்டாகி இருப்பதையே சுட்டி காட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தையில் நீண்ட காலமாகவே பிரச்சனையாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்காவை சேர்ந்த வேளாண் மற்றும் பால் பொருட்களை இந்திய சந்தையில் அனுமதிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். இந்தியா நம்மளுடைய உள்நாட்டில் விவசாயிகளுக்கு பிரச்சனையை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி மறுப்பு தெரிவிச்சுட்டு வர்றாங்க. இப்பேற்பட்ட சூழலில் தான் குறிப்பிட்ட சில மரபணு மாற்றம் செய்யப்பட்ட அமெரிக்க சோளம் உள்ளிட்டவற்றை இந்திய சந்தைக்குள் அனுமதிக்க இந்திய தரப்பு ஒப்புதல் தெரிவித்திருப்பதாகவும் சொல்லப்படுது. இருந்தாலும் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளிவரல அப்படின்னு சொல்றாங்க வல்லுநர்கள். மேலும் இந்த மாத இறுதிக்குள்ள 2 நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் இறுதியாகிவிடும் அப்படின்னும் 2 நாட்டு தலைவர்களுமே இந்த வர்த்தக ஒப்பந்தம் குறித்து அறிவிப்பை வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகி இந்திய பொருட்களுக்கான வரி குறைந்தால் தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான ஜவுளி உற்பத்தியாளர்கள், தோல் பொருள் உற்பத்தியாளர்கள், நகை மற்றும் நவரத்தின உற்பத்தியாளர்கள், கடல் சார்ந்த உணவுப் பொருள் ஏற்றுமதி நிறுவனங்களை சேர்ந்தவங்க பலன் பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் நேற்றைய தினம் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு அமெரிக்க வெள்ளை மாளிகையில் விளக்குகளை ஏற்றி தன்னுடைய நிர்வாகத்தில் இருக்கும் இந்திய அமெரிக்கா உறுப்பினர்களுக்கு தீபாவளி வாழ்த்து தெரிவித்து ட்ரம்ப் அவர்கள் பண்டிகையை கொண்டாடி இருக்கிறாரு. இதனையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ட்ரம்ப் அவர்கள் இந்திய மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நான் இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் பேசினேன். என்னுடைய உரையாடல் சிறப்பாக அமைஞ்சிச்சு. அவர் ஒரு சிறந்த மனிதர் அப்படின்னும் அவர் எனக்கு ஒரு சிறந்த நண்பராகவும் மாறிட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நாங்கள் நிறைய விஷயங்களை பற்றி பேசினோம். குறிப்பாக அவருடன் நான் தற்போதைய வர்த்தக பிரச்சனைகள் குறித்து விவாதித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள். மேலும் வரும் காலத்தில் இந்தியா ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்குறத குறைக்கும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் அப்போது சொல்லியிருக்கிறாரு. மேலும் அந்த போர் நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்னு நான் எப்படி எண்ணுகிறேனோ அதே தான் நரேந்திர மோடி அவர்கள் விருப்பமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. யுக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையிலான போர் முடிவுக்கு வர வேண்டும் அப்படின்னு தான் மோடி அவர்களும் விரும்புகிறார் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. மேலும் ரஷ்யா கிட்ட இருந்து அவங்க இனி அதிகபட்ச எண்ணெய் வாங்க மாட்டார்கள், படிப்படியாக அதை குறைத்துக் கொள்வார்கள் அப்படின்னும் ட்ரம்ப் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. இதற்கிடையில தான் இந்திய மற்றும் அமெரிக்க தரப்பில் வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படுத்துவது தொடர்பான பேச்சுவார்த்தையும் தீவிரமாக நடந்துட்டு வருது. விரைவில் இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சு முதல் கட்ட ஒப்பந்தம் கையெழுத்தாகும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கு. இதன் மூலம் அமெரிக்கா இந்திய பொருட்களுக்கு விதித்த வரி குறைக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.
அதே போல் சீனாவும் இந்தியாவும் சேர்ந்து சம்பவம் செஞ்சுருக்காங்க. உலக அளவில் பார்த்தீங்கன்னா பொருளாதார நிலையற்ற தன்மை மற்றும் பணவீக்க அச்சங்களுக்கு மத்தியில் தங்கத்தின் மீதான உலகளாவிய தேவை அதிகரிச்சுட்டு வருது. இப்பேற்பட்ட சூழலில் தான் பல்வேறு நாடுகளுடைய மத்திய வங்கிகள் தங்கள் தங்க இருப்பை கணிசமாக உயர்த்திட்டு வர்றாங்க. குறிப்பாக சீனா மற்றும் இந்தியா ஆகிய நாடுகள் தங்க இருப்பு அதிகரிப்பில் முன்னணியில் இருக்காங்க. 2 நாடுகளும் தங்கத்தை வாங்கி குவிச்சிட்டு வர்றாங்க. சீனாவுடைய தங்க இருப்பு அக்டோபர் 8, 2025 நிலவரப்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2300 டன்களாக உயர்ந்திருக்கு. இந்தியன் ரிசர்வ் வங்கியும் தன்னுடைய தங்க இருப்பை தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வர்றாங்க. அக்டோபர் 8, 2025 நிலவரப்படி இந்தியாவுடைய தங்க இருப்பு 880 டன்களாக பதிவாகியிருக்கு. தங்கம் எப்பயுமே ஒரு பாதுகாப்பான முதலீடாக கருதப்படுது. முன்பு ஒரு பவுன் தங்கம் 70,000க்கும் குறைவாக வர்த்தகமான நிலையில் 2025 1.25 லட்சத்தை தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது உலகளாவிய பொருளாதார பதட்டங்கள், பணவீக்க அழுத்தங்கள் மற்றும் மத்திய வங்கிகளுடைய மூலோபாய கொள்கைகள் ஆகியவற்றின் பிரதிபலிப்பாகும். சீன மக்கள் வங்கி 2025 ஜனவரி முதல் செப்டம்பர் வரைக்கும் சுமார் 39 டன் தங்கத்தை வாங்கியிருக்காங்க. சீனா மாதத்துக்கு 2 முதல் 5 டன் வரைக்கும் தங்கத்தை சேர்த்துட்டு வருது. செப்டம்பரில் மட்டும் 0.4 டன் தங்கத்தை வாங்கியிருக்கேன். அமெரிக்க டாலரின் மீதான சார்பை குறைப்பதே சீனாவுடைய முக்கிய நோக்கம் அப்படின்னு வல்லுநர்கள் தெரிவிச்சிருக்காங்க. டாலர் கையிருப்பை வைத்திருந்தாலும் அமெரிக்க பொருளாதாரத்துடன் இணைக்கப்பட்ட ஒரு நாணயத்திலிருந்து வேறுபட்ட சொத்துக்களை பன்முகப்படுத்துவதில் சீனா ஆர்வமாக இருக்கு. டாலரை தீவிரமாக நம்பியிருப்பதை சீனா விரும்பல. தங்கம் உலக அளவில் நடுநிலை மற்றும் நிலையான மதிப்பை பாதுகாக்கும் ஒரு பொருளாகும். பணவீக்க கவலைகள் தங்கத்தின் கவர்ச்சியை மேலும் வலுப்படுத்துது. 2025 அவுன்ஸ் தங்கம் சுமார் 3900 எட்டியுள்ள நிலையில் தங்கம் வாங்கும் சக்தியை பாதுகாக்குது. இது சீனாவுடைய நாணயத்தின் உலகளாவிய நிலையை வலுப்படுத்தும் ஒரு வழியாகவும் பார்க்கப்படுது. இந்தியாவும் இதே பாதையில் தான் பயணிச்சுட்டு வர்றாங்க. இந்தியன் ரிசர்வ் வங்கி தன்னுடைய தங்க இருப்பை படிப்படியாக உயர்த்தி தற்போது 880 டன்களாக வச்சிருக்கு. இதில் சுமார் 512 டன்கள் உள்நாட்டில் நாக்பூர் மற்றும் மும்பையில் சேமிக்கப்பட்டிருக்கு. மீதம் இருக்கிறவை பேங்க் ஆஃப் இங்கிலாந்து மற்றும் பேங்க் ஆஃப் இன்டர்நேஷனல் செட்டில்மெண்ட்ஸ் போன்ற வெளிநாட்டு நிறுவனங்களில் வைக்கப்பட்டிருக்கு. இந்தியாவுடைய மொத்த வெளிநாட்டு நாணய இருப்புகளில் தங்கம் 11.7% இருக்குது. கடந்த 10 வருஷத்தில் இந்தியாவுடைய தங்க கையிருப்பு சுமார் 58% அதிகரிச்சிருக்கு. 2015 557 டன்களாக இருந்த தங்க இருப்பு 2025 880 டன்களாக உயர்ந்திருக்கு. 2022 முதல் தங்க சேமிப்பின் வேகம் இந்தியாவில் இப்படி அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதைத் தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா தெற்கு ரஷ்யாவில் இருக்கும் ஒரேன்பர்க் எரிவாயு ஆலையில் யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலால் பெரும் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் யுக்ரைன் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்த அதிபர் விளாடிமிர் புட்டின் உத்தரவிட்டதாக சொல்லப்படுது. இந்த நிலையில தான் யுக்ரைனுடைய வட எல்லை பகுதியான செர்னிகிவ் பிராந்தியத்தில் திங்கட்கிழமை நடைபெற்ற ரஷ்யாவுடைய தாக்குதல் அங்கு பல முக்கிய பகுதிகளுடைய மின்சார விநியோகம் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருக்கு. இதில் நிறுத்தப்பட்ட செர்னோபில் அணுமின் நிலையத்துக்கு அருகே இருக்கும் ஸ்லாவுடிச்சு நகரமும் அடங்கும் அப்படின்னு அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. ரஷ்யாவுடைய தாக்குதல் ஒரு எனர்ஜி தளம் மீது நடத்தப்பட்டதாக அரசு நிறுவனங்கள் உறுதிப்படுத்தியிருந்தாலும் அது சரியான இருப்பிடம் குறித்து விவரங்கள் வெளியாகல. மேலும் நகருடைய தண்ணீர் வழங்கும் அமைப்பு மாற்று மின்சாரத்தில் செயல்படுது அப்படின்னும் முக்கிய மருத்துவம் மற்றும் அவசர சேவைகள் இடங்களில் சேவைகள் பாதிக்கப்படவில்லை அப்படின்னும் அவங்க சொல்லியிருக்காங்க. தற்போது அவசர சேவை குழுக்கள் மின்சாரத்தை மீட்டெடுக்க தீவிரமாக பணியாற்றிட்டு வர்றாங்க. குளிர்காலம் நெருங்கும் நிலையில் இந்த தாக்குதல்கள் யுக்ரைனுக்கு கடுமையான சவாலாக மாறியிருக்கு. இந்த மாத தொடக்கத்தில் நடந்த தாக்குதலின் போது கிவ் மற்றும் பல நகரங்களில் 10 லட்சம் மக்களுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டுச்சு. இதனால் நாட்டுடைய அடிப்படை வசதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் ரஷ்ய தாக்குதல்கள் காரணமாக யுக்ரைன் தன்னுடைய முக்கிய எரிவாயு நிலையங்களில் சிலவற்றின் செயல்பாட்டை இடைநிறுத்த வேண்டிய நிலையும் ஏற்பட்டுச்சு. இந்த குளிர்காலத்தில் யுக்ரைன் ஐரோப்பா, அமெரிக்கா மற்றும் அசர்பைஜான் ஆகிய நாடுகள்கிட்ட சுமார் $2 பில்லியன் மதிப்பிலான எரிவாயுவை இறக்குமதி செய்யும் திட்டம் கொண்டிருக்கு அப்படின்னு யுக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. அதே போல வடகிழக்கு கர்கிவ் மாகாணத்துடைய இசியம் நகர்லையும் பல பகுதிகள் இருளில் மூழ்கியதாக அதிகாரிகள் சொல்றாங்க. இந்த நிலையில தான் யுக்ரைனுடைய பிரதமர் யூலியா அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் இணைந்து நாட்டின் மின்சார அமைப்பின் நிலைத்தன்மை குறித்து கலந்துரையாடி இருக்கிறாரு. இதுக்காக ஜனாதிபதி அலுவலகம், நாடாளுமன்றம் மற்றும் அரசாங்கம் இணைந்து புதிய ஒருங்கிணைப்பு குழுவை அமைச்சிருக்காங்க. இப்படி ரஷ்யாவும் யுக்ரைனும் மாறி மாறி தாக்குதல் நடத்துறது 2 நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால போரின் புதிய கட்டத்தை நோக்கி நகர்த்தியுள்ளதாகவே சர்வதேச வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.